சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க, மார்க் 11:24 சொல்லுது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்னு இயேசு சொல்றாருங்க. இங்க ஜெபம் பண்றதையும் அதற்கு பதிலை பெற்றுக்கொண்டதை குறித்து இயேசு சொல்றாருங்க. ஒருவேளை ஏதாவது தவறுகள் குற்றங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா, இயேசுவே என் பாவங்கள் எனக்கு மன்னியும் சொல்லிட்டு நீங்க தைரியமா ஆண்டவர்கிட்ட கேட்கலாங்க. உங்க ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். உங்கள் ஜெபங்களை அவர் தள்ள மாட்டார். உங்கள் ஜெபங்களை அவர் பிரியமா ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளுங்கிறவங்க தனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. தான் இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சு அவங்களுக்கு 2ஆம் அதிகாரத்தில் அவங்க ஒரு மன நிறைவோடு அந்த ஜெபத்தை முடிக்கிறாங்க. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாருங்கிற ஒரு சந்தோஷத்தோடு முடிக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு பலியாக வேண்டிய நேரத்தில் தன் பலிக்கு உண்டான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார்னு ஆபிரகாம் சொன்னாருங்க. அது அப்படியே உண்டாச்சு. உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். உங்கள் ஜெபங்கள் மேலே பிரியமா இருக்கணும். நீங்க எதெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அதற்கு பதில் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துக்கணும் என்று சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாம்.